3-year-old 3 வயசு குழந்தையோட மைல்ஸ்டோன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு சுபாஸ் வேர்ல்ட். டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, பீடியாட்ரிஷியன் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. என்னோட சேனலில் ஆல்ரெடி மந்த்லி பேபி டெவலப்மெண்ட், மந்த்லி பேபி மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் 1 month ஓல்டில் ஆரம்பித்து 2-year-old வரைக்கும் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ரெட் ஃப்ளாக்ஸ், இது எல்லாமே இருக்குது. அதோட கண்டினியூவேஷனாக தான் இப்போது இனிமே இயர்லி, அதாவது ஒன்ஸ் எவ்ரி இயர் மைல்ஸ்டோன்ஸ் என்ன அண்ட் ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். 3-year-oldோட மைல்ஸ்டோன்ஸ் என்ன, டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்னு பார்க்கலாம். ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் குழந்தை 2 to 4 வார்த்தைகள் இருக்கக்கூடிய சென்டென்சஸ், அதாவது ஃப்ரேசஸ் மாதிரி, அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு 3 to 4 வார்த்தைகள் கூட இருக்கும். அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இப்போ கேரி ஆன் பண்ணுவாங்க, பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று பதில் சொல்ல, அந்த மாதிரி அவங்களால இப்போ கான்வர்சேஷன் கேரி ஆன் பண்ண முடியும். அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு, அதாவது வீட்டில் உள்ளவங்கன்னு இல்லாமல் வெளியே இருக்கவங்களுக்கு கூட இப்போது மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது புரிகிற மாதிரி இருக்கும். நிறைய கேள்வி கேட்பாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஏன், எப்போ, எங்கே அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துட்டே இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று. இப்போ அவங்களுக்கு இப்போது நல்ல மெமரியும் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம், ட்ரெயின் பண்ணலாம். இப்போ அவங்களோட பேர் என்ன, என்ன ஏஜ், என்ன ஜெண்டர், இதெல்லாம் நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஒரு தடவை சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஞாபகம் வச்சு ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போது அவங்க 2 to 3 step இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு 2-3 விஷயம் சேர்ந்து அவங்களுக்கு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உன்னோட ரூமில் போயிட்டு அந்த ஒயிட் ஷெல்ஃபில் உன்னோட கார் இருக்குல்ல, ப்ளூ கார், அதை எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொன்னால் அவங்க அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதில் 3 step இன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு. ரூமுக்கு போகணும், வெள்ளை ஷெல்ஃபுக்கு போகணும், அதில் ப்ளூ காரை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது 3 step இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இதை காதில் வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் அதை கரெக்டாக செய்வாங்க. காக்னிட்டிவ் மைல்ஸ்டோன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அவங்க 3 to 4 பீஸ் பசில்ஸை அவங்க கரெக்டாக பீசஸ் அடுக்க முடியும். ஸோ அந்த பசில்ஸ் அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஒரு 3 piece 4 piece அளவுக்கு பசிலாக இருந்தால். கலர்ஸ், ஷேப்ஸ், இது எல்லாம் சார்ட் பண்ண தெரியும் அவங்களுக்கு. ஸோ குரூப்பாக வைப்பாங்க. ரெட் கலர் பிளாக்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பில் வை, ப்ளூ கலர் தனியாக வை அப்படின்னா, இல்லை ஷேப்ஸு, ஸ்கொயர் என்ன, ட்ரையாங்கிள் என்ன, அந்த மாதிரி ஷேப்ஸ் படியும் அவங்களுக்கு சார்ட் பண்ண தெரியும். இப்போ நீங்கள் சர்க்கிள் வரைகிறீங்க, ஒரு மார்க்கரோ பென்சிலோ கிரேயானோ வச்சின்னா அவங்களும் அதை பார்த்து அதே மாதிரி சர்க்கிள் வரைவாங்க. முட்டை போடுறதுக்கு இப்போ அவங்க கற்றுக்குவாங்க. ஓகே, அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன். இப்போது நிறையா குழந்தைங்க சேஃப்டி சிசர்ஸ், அதாவது பேபிஸ்க்குன்னு விற்கும்ல குட்டி சிசர்ஸ், சேஃப்டி சிசர்ஸ், அதை யூஸ் பண்ண கற்றுக்குவாங்க. ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்களால கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை பொறுமையாக செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் மைல்ஸ்டோன்ஸ். ஃபிசிக்கல் மைல்ஸ்டோன்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக ரன் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க, 2 கால்களையும் தூக்கி அவங்களால ஜம்ப் பண்ண முடியும் அட் எ டைம். அண்ட் கிளைம்பிங் ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டேர்ஸ் படி முன்ன ஏறிட்டு ஒரு மாதிரி முட்டி போட்டு, இல்லை ஒரு காலும் எடுத்து வச்சு மாறி மாறி அந்த மாதிரி ஏறிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஆல்டர்னேட் பண்ணி ஏற முடியும் அவங்களால படி. ஸோ படி இப்படி கால் மாற்றி கால் கரெக்டாக ஆல்டர்னேட்டிங் ஸ்டெப்ஸோட ஏற தெரியும் அவங்களுக்கு. இப்போ முன்ன கிரையான்ஸை இப்படி பிடிச்சிட்டு எழுதிட்டு இருந்த குழந்தை இப்போ எப்படி கரெக்டாக பிடிக்கணுமோ, அந்த 4 finger thumb வச்சு அந்த மாதிரி கரெக்டாக கிரையான் பிடிக்க சொல்லி கொடுக்கும்போது அவங்க கரெக்டாக பிடிச்சி அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணுவாங்க, தானே டவல் வச்சு ட்ரை பண்ணிப்பாங்க, கையை வாஷ் பண்ணி. ஃபோர்க் யூஸ் பண்ண தெரியும் அவங்களுக்கு. இப்போது கைகள் இன்னமும் நுணுக்கமான விஷயங்கள் செய்ய கற்றுப்பாங்க. ஸோ ரொம்ப சின்ன சின்ன பிளாக்ஸு, இல்லாட்டா சின்னதாக ஏதாவது வரைகிறது, இல்லை பிளேடோ வச்சு விளையாடுறது, அந்த மாதிரி விரல்களில் இன்னும் நுணுக்கமான வேலைகள் செய்யக்கூடிய அந்த திறன் வந்துடும்.
ஓகே, இப்போ சோஷியல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட். இப்போ அவங்க ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கற்றுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வச்சு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்க சைக்கலாஜிக்கலி ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் வச்சுருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அண்ட் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் கூட. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறத விட அந்த ரூட்டீனை ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரிட்டெண்ட் ப்ளே விளையாடுவாங்க. மேக் பிலீவ்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வேற ஒருத்தர் மாதிரி, ஒரு சூப்பர்மேன் மாதிரி, இல்லை ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுறதோ, இல்லை அப்பா மாதிரி தாத்தா மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இல்லை அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களோட பிஹேவியர் மாதிரி காப்பி பண்ணுறது. ஸோ பெரியவங்க பண்ணுறது எல்லாம் பண்ணுறது. நம்ம எப்படி ஃபோன் பேசுகிறோமோ அதே மாதிரி ஃபோனை வச்சுட்டு அதே மாதிரி ஹஹான்னு சிரித்து காப்பி பண்ணுறது. ஸோ பெரியவங்களை காப்பி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ இமேஜினரி ப்ளே. ஸோ இமேஜின் பண்ணி நான் தான் அம்மா நான் தான் அப்பான்ற மாதிரி அவங்களே ப்ரிட்டெண்ட் ப்ளேவும் ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது அவங்களுக்கு அஃபெக்ஷன் அண்ட் லவ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியும். ஸோ ஹக் பண்ணுறது, உங்களை கொஞ்சுறது, கிஸ் பண்ணுறது, விளையாடுறது அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வேறொரு குழந்தை அழறாங்க அப்படின்னா அது வந்து அவங்கள பாதர் பண்ணும். அவங்களுக்கு அது பிடிக்காது. அதை கவனிச்சுட்டு ஒரு மாதிரி சேட் ஆயிடுவாங்க. சில குழந்தைங்க அவங்க கூட அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வந்து அப்செட்டாக இருக்காங்க, அழறாங்கனாலும் அது அவங்க ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த எம்பத்தி வந்துடும் அவங்களுக்கு. இப்போ அவங்க மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுவாங்க, மற்ற குழந்தைங்கள நோட்டீஸ் பண்ணுவாங்க, கவனிப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. முடிஞ்சால் அவங்களோட சேர்ந்து விளையாடுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, டர்ன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ நீ இது வச்சுக்கோ, நீ விளையாடிட்டு எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி பொறுமையாக அவங்க வந்து அவங்களோட டர்னுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சோஷியலி ரொம்ப டெவலப் ஆகிடுறாங்க இந்த ஸ்டேஜில். அவங்களுக்கு எல்லாம் தானே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க அதுக்கு ட்ரையும் பண்ணுவாங்க. நிறையா விஷயங்கள் அவங்களே வந்து பண்ணுறதுக்கும் போட்டுக்கிறதுக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட் போடுறது, ஷூஸ் போடுறது, சாக்ஸ் போடுறது, இதெல்லாம் அவங்களே பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களே கூட போட்டுக்குவாங்க. அதே மாதிரி அதை கலட்டுறதும் அவங்களே பண்ணிப்பாங்க. உங்கள் 3 year old சைல்டோட நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அண்ட் என்ன ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது ஒரு 3 year old சைல்டை பொறுத்த வரைக்கும், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.